கண்ணியமிக்க முஃமினீன்களே, நம்முடைய வாழ்வின் அடிப்படையான கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, உலகத்தில் வேறு எந்த இலாகும் இல்லை. அவன் தனித்தவனாக இருக்கிறான். அல்லாஹுவை பற்றிய வேறு சில நம்பிக்கைகளையும் சேர்த்து நாம் கொள்ள வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் தனித்தவனாக இருக்கிறான். அதேபோல் அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையுமற்றவன், யாரிடத்திலும் எதிலும் எந்த பொருளிலும் எந்த தேவையும் இல்லாதவன் அவன் என்று அல்லாஹுவை பற்றி சில நம்பிக்கைகள் நமக்கு வேண்டும். அதேபோல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறார்கள் என்றும் நாம் நம்பியிருக்கிறோம். இதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நபித்துவம் தொடர்பாக உறுதியாக நாம் நம்ப வேண்டிய இரண்டு முக்கியமான இன்னும் அம்சங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹுடைய ரசூல் என்று நாம் நம்பியிருப்பதை போல அவர்கள் தொடர்பாக, குறிப்பாக அவருடைய நபித்துவம் தொடர்பாக நாம் உறுதியாக நம்ப வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி, இரண்டாவது அவர்கள் இறுதி நபி. உலகத்திலே அவர்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட சமூகம் என்றெல்லாம் இல்லை. அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகும் சரி, கியாமத்து வரை உலகமாந்தர் அவ்வளவு பேருக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அதை பற்றி சொல்லி காண்பிப்பான். ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் பஷீரன் வ நதீரா. உலகமாந்தர் அவ்வளவு பேருக்கும் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக, சோபனம் சொல்பவராக நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்வான். எனவே நம்முடைய அடிப்படையான இரண்டு நம்பிக்கைகள். ஒன்று, அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி. உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த நபிமார்களும் குறிப்பிட்ட ஊர், குறிப்பிட்ட சமூகம், குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குத்தான் நபியாக அனுப்பப்பட்டார். உதாரணமாக சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய நபி. அவர்கள் வேறான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தனி ஒரு சூரத்தை சொல்லி காண்பிக்கிறான். ஆனால் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டது இரம் என்ற பட்டணத்திற்கு. இரம் என்ற அந்த பட்டணத்திற்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஒயிலா ஆதின் அகாஹும் ஹூதா, அல்லாஹு தஆலா ஆத் என்ற கூட்டத்திற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாமை நபியாக, அந்த கூட்டத்திற்கு நபியாக அனுப்பியதா சொல்கிறான். அதேபோல் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி. பாறைக்கல்லில் இருந்து ஒட்டகத்தை வெளியே கொண்டு வர செய்தவர்கள். நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வின் ஒட்டகை என்று குர்ஆன் சொல்லுமே. பாறை பிளந்து உள்ளிருந்து ஒட்டகத்தை வெளிக்கொண்டரக்கூடிய பேரற்புதத்தை செய்து காட்டியவர்கள் சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் ஒயிலா சமூத அகாஹும் சாலிஹா, சமூத் என்ற கூட்டத்திற்கு தான் அல்லாஹு தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை நபியாக அனுப்பினான் என்று குர்ஆன் சொல்கிறது. அதேபோல் சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அடைக்கலம் தந்ததாக குர்ஆன் சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரபலமான அஸா இருக்கிறதே, அந்த அஸாவை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தவர்களே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை குர்ஆன் சொல்கிறது ஒயிலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் என்ற அந்த பட்டணத்திற்கு, அந்த நகரத்திற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை நபியாக அனுப்பியதா அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, எனவே உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த நபிமார்களும், நபிமார்களிலே உலுல் அஸ்மான நபிமார்கள் இருக்கிறார்கள், 5 பெரும் நபிமார்கள். தரத்து செய்தனா மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போல, மூசா அலைஹிஸ்ஸலாமை போல, நூ அலைஹிஸ்ஸலாமை போல, ஈசா அலைஹிஸ்ஸலாமை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட உலுல் அஸ்மான 5 நபிமார்கள். அதிலே அந்த உலுல் அஸ்மான நபிமார்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே கூட ஒரே நேரத்தில் பல பகுதிகளில் நபி இருந்தார்கள், பல பகுதிகளில் நபி இருந்தார்கள். இது நம்முடைய அகீதா சம்பந்தப்பட்டது, நாம் நம்ப வேண்டிய அகீதா தொடர்பானது, குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படை. ஹதரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலேயே ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, லூத் அலைஹிஸ்ஸலாம் நபி. அவர்கள் வாழ்ந்த அந்த ஏக காலகட்டத்திலேயே பல பகுதிகளிலும் நபிமார்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு, ஒரு ஊருக்கு என்றால் அவர்கள் வேறு ஒரு பகுதிக்கு என்று இருந்தார்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் நபியாக அனுப்பி வைத்தான். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சையதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாமையும் நபியாக அனுப்பி வைத்தான். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஹஜ்ரத் சாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா நபியாக அனுப்பி வைத்தான். இவர்களெல்லாம் நபிமார்களிலே ஆக சிறந்த ரசூல்மாரிலும் ஆக சிறந்த உலுல் அஸ்மான நபிமார்களில் உள்ளவர்கள், அருமையானவர்கள். ஆனால் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விசேஷமான நபித்துவம் தொடர்பான இரண்டு விஷயங்கள். ஒன்று, அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி, எல்லோருக்கும். அதனால்தான் அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹில் எல்லா நபிமாரிடத்திலையும் ஒப்பந்தம் எடுத்தான். வஇத் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன், உலகத்திலே மனிதர்கள் எல்லோரிடத்திலையும் ஒப்பந்தம் எடுத்ததை போல நபிமார்களிடத்தில் ஒரு தனி ஒப்பந்தம் எடுத்ததாக குர்ஆன் சொல்கிறது. உங்களுடைய காலகட்டத்தில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டால், அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டால், லதுமினுன் நபிஹி வலதன்சுருன்னா, அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவரின் உதவியாளராக நீங்கள் மாறிவிட வேண்டும், நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்ற அவருடைய காலகட்டத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும், அந்த காலகட்டத்திலே சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டால், அவங்க மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி காட்ட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான மூசா ஹய்யன் மா வஸிஅஹு இல்லத்திபாஇ, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக இருந்தால் கூட என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். அதனாலே அல்லாஹு தஆலா அப்படி பொது சர்வ காலத்திற்கும், சர்வ காலகட்டத்திற்கும், சர்வ உலகத்திற்கும், எல்லாவற்றிற்கும் அல்லாஹு தஆலா நபியாக அனுப்பி வைத்தான். அருமையானவர்களே, அதே போல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையிலே அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி என்று இருந்தால் அதற்கென்று சில அம்சங்கள் வேண்டும் அல்லவா? உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும், அதற்கு தீர்வும் சொல்லி இருக்க வேண்டும். கியாமத்து வரை அவர்கள் நபி என்றால் உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதற்கான தெளிவும் தீர்வும் என்ன? ஹதீஸிலே பார்த்தால் சயத்தி அலன்னாசி ஜமானுன், சயத்தி அலன்னாசி ஜமானுன், சயத்தி அலன்னாசி ஜமானுன், சமூகமே இப்படி ஒரு காலம் வரும், இப்படி ஒரு காலம் வரும், இப்படி ஒரு காலம் இருக்கும், அந்த காலகட்டத்தில் இப்படி நடக்கும், எனக்கு பின்னால் நிறைய குழப்பங்கள், எனக்கு பின்னால் நிறைய கருத்து வேறுபாடுகள், எனக்கு பின்னாலே ஆளாளுக்கு அவர்களுடைய வழிமுறைகள் என்று மாறுபடும். அந்த பிரச்சனைகளையும் சொன்னார்கள், தீர்வையும் சொன்னார்கள். அது ஒரு தனி சப்ஜெக்ட். எல்லா காலகட்டத்திற்குமான தெளிவுள்ள ஒரு குர்ஆனை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஓ ஹுவல்லதி அன்ஸல இலைக்குமுல் கிதாப முஃபஸ்ஸலா. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா எல்லா காலகட்டத்திற்குமான தேவையுள்ள எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறான். அப்படியானால் தானே கியாமத் வரை அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நபித்துவத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியும். அதே போல மனிதனுடைய வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்டுதல் வேண்டும். அந்த காலகட்டத்திற்கு மாத்திரமல்லவே, எல்லா காலகட்டத்திற்கும், எல்லா நாட்டவருக்கும், எல்லா பகுதியினருக்கும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ஸல்லல்லாஹு வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்வான். அதே போல முன்னாள் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வஹி என்பது அது நிரந்தர பாதுகாப்பு செய்யப்படவில்லை. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத் இல்லை, முன் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சுஹ்புகள் ஏடுகள் இன்று இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து வரை உள்ள எல்லா உம்மத்திற்கும், எல்லா மனித சமூகத்திற்கும் நபி என்ற காரணத்தினாலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வஹ்யை இலாஹி, அல்லாஹ்வுடைய வஹிக்கு நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் தந்தான். இன்னா நஹனு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்தை நாம் இறக்கினோம், இதை நாம் பாதுகாப்போம். இதை ஒரு எழுத்து கூட மாற்ற இயலாது, ஒரு புள்ளி கூட மாற்ற இயலாது. அது கியாமத்து வரை பேரற்புதம். இது பேரற்புதம் என்ற காரணத்தினாலே. அதே போல உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட அந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த காலத்தோடு சம்பந்தப்பட்டது, இடத்தோடு சம்பந்தப்பட்டது, மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது. அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த அற்புதங்கள் முடிவு கொள்ளப்பட்டு விட்டது. இந்த இதற்கு சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம் இல்லை, இன்று அதற்கு சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சாற்றல் இல்லை, இன்று அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அஸா இல்லை. அந்த காலகட்டத்தோடு, அந்த மனிதர்களோடு,
அது முடிந்து போய்விட்டது. ஆனால் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பேரற்புதமான குர்ஆன் காலகட்டத்தோடு முடிந்து போய்விடவில்லை. அவர்கள் எல்லா உலகத்திற்கும் எல்லா காலகட்டத்திற்கும் நபி என்ற காரணத்தினாலே, உலகத்தினுடைய பொது நபி என்ற காரணத்தினாலே அல்லாஹு தஆலா அந்த வேதத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை ரப்பு பாதுகாத்து வைப்பான். அதிலே ஒரு புள்ளியும், எழுத்து மாத்திரமல்ல, ஒரு புள்ளி கூட மாற்றுவதற்கு இந்த உலகத்திலே எவராலும் முடியாது. எப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆட்சி வந்தாலும் சரி, என்ன முயற்சி செய்தாலும் அல்லாஹ் ஏடுகளில் மாத்திரமல்ல, மனித உள்ளங்களில், சின்ன சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே கூட அல்லாஹு தஆலா மரணம் செய்து அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான் அல்லவா. எனவே அந்த வேதம், அந்த அற்புதம் அவர்கள் இறுதி வரை உள்ள உலக பொது நபி என்ற காரணத்தினாலே முன்னால் உள்ள நபிமார்களுக்கு உள்ள அற்புதங்கள் போல் அல்லாமல் இந்த அற்புதமும் கியாமத் வரை பாதுகாக்கப்படுகிறது. முதலாவது விஷயம், அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி, நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் இறுதி நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்துவம் என்பது முடிந்து போய்விட்டது. இனிமேல் வஹியும் இறை கட்டளையும் உலகத்தில் நிறைவேற்றி விட்டது. அல் யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த நாளில் உங்களுடைய தீனை நான் நிறைவு செய்து விட்டேன், என்னுடைய நியாமத்தை நான் நிறைவு செய்து விட்டேன், இஸ்லாமை இன்று மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹு தஆலா எல்லா அஹ்காமாத்துகளுக்கும், எல்லா சட்டங்களுக்கும், எல்லா வஹீக்கும், இறை கட்டளைக்கும் ஒரு முடிவை தந்து விட்டார். இனிமேல் உலகத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹீ கொண்டு வர மாட்டார்கள். இனிமேல் நபித்துவத்திற்கான எந்த வாய்ப்பும் துன்யாவில் கிடையாது. அவர்கள்தான் இறுதி நபி. நபித்துவத்திற்கான எந்த வாய்ப்பும் யாருக்கும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் மற்ற நபிமார்களுக்கு இல்லாத தனக்கு என்னென்ன சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று சொல்லி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உர்சில்து இலல் ஹல்கி காஃபத்தன், உலகமாந்தர் அவ்வளவு பேருக்கும், படைப்பினங்கள் அவ்வளவு பேருக்கும் நான் ரசூல் என்று சொன்னார். அதே போல நபியும், என்னை கொண்டு அல்லாஹு தஆலா நபித்துவத்திற்கு முடிவு தந்து விட்டான் என்று சொன்னார். என்னோடு நபித்துவம் என்பது முடிந்து போய்விட்டது. அவர்கள் இறுதி நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகத்திற்கு விளங்கக்கூடிய விதத்திலே உதாரணங்களை சொல்லி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உலகத்திலே நபித்துவம் என்பது ஒரு கட்டிடம். ஒரு கட்டிடம் என்றால் அந்த கட்டடத்தை கட்டியவர் ரொம்ப அழகாக கட்டி இருக்கிறார். அழகாக கட்டி இருக்கிறார். பார்ப்பவர்கள் எல்லாம் அந்த கட்டடத்தினுடைய எழிலை, அழகை பார்த்து கொண்டே வருகிறார்கள். ஒரு இடம் மாத்திரம் அந்த கட்டிடத்திலே காலியாக விடப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், இந்த இடத்தை நிறைவு செய்யப்பட்டு விட்டால் இந்த கட்டடம் இன்னும் அழகாக இருக்குமே, இந்த கட்டடத்தில் இப்படி ஒரு நிறைவு செய்யப்படாத ஒரு பகுதி இருக்கிறது என்று கட்டடத்தை பார்த்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கட்டிடம் என்பது நபித்துவம். நிறைவு செய்யப்படாத அந்த இடம் என்பது நான் தான். நான் தான் அந்த இடம். எப்பொழுது நான் உலகத்தில் வந்து விட்டேனோ அந்த கட்டிடம் நிறைவாகிவிட்டது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி சொன்னார். எத்தனையோ ஹதீஸுகள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னலி அஸ்மான், அல்லாஹ் எனக்கு நிறைய திருநாமங்களை தந்திருக்கிறான். ஆனா முஹம்மதுன், நான் முஹம்மதாக இருக்கிறேன். ஆனா அஹ்மத், எனக்கு அஹ்மத் என்று பெயர் இருக்கிறது. வானல் மாஹி, நான் மாஹி, மாஹினா அழிப்பவன். என்னை கொண்டு அல்லாஹு தஆலா குஃப்ரை அழித்தான். என்னை கொண்டு அல்லாஹு தஆலா குஃப்ரை அழித்தானே அந்த மாஹி. வானல் ஹாசிர், நான் ஒன்று சேர்க்கக்கூடியவன். அல்லது யுஹ்ஸருன் நாஸ் அலா கதமி, கியாமத்தில் எல்லோரும் என் பாதத்திற்கு கீழ் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். எனக்கு உண்டான பெயர்கள், நான் முஹம்மதாக இருக்கிறேன், அஹ்மதாக இருக்கிறேன், அதே போல மாஹியாக இருக்கிறேன், நான் ஹாஷிராக. வானல் ஆகிப், அதே போல் எனக்கு ஆகிப் என்று பெயர். ஆகிப் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சொன்னாலும் அர்த்தம் சொல்லிட்டாங்க, நாம அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. அல்லது லைஸ பஅதஹு நபியுன், புகாரி முஸ்லிம் வருகிறது, எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை. அதான் ஆகிப் என்பதற்கான அர்த்தம். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் உதாரணங்களின் வழியாக, பல்வேறு செய்திகளின் வழியாக, பல்வேறு காலகட்டத்தின் வழியாக தான் இறுதி நபி என்பதை சொன்னார். லவ் கான பஅதி நபியுன் லகான உமர், எனக்கு பின்னால் நபித்துவம் என்பது இல்லை. யாராவது நபியாக எனக்கு பின்னால் இருப்பதாக இருந்தால் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப்னு சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் நபியின் துன்யால யாரும் இப்ப நாம சொல்ல மாட்டோம், யாரும் சொல்லவில்லை. அதனால எனக்கு பின்னால் நபித்துவம் என்பது இல்லை. அப்படி இருப்பதாக இருந்தால் ஹஜ்ரத் உமராக இருக்கும் என்று சொன்னார்.
அருமையானவர்களே, இந்த முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். பாதுகாக்கக்கூடிய அதிசயமான வழிகளில் ஒன்று என்னவென்று சொன்னால், சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வையும் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய காலகட்டத்திலே அதற்கான தீர்வையும் கற்றுக் கொடுத்தான். உதாரணமாக, தனக்கு பின்னால் நபி இல்லைன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு காலத்திலே வந்தான். ஸல்லல்லாஹு அவன் பேர் முசைலமத்துல் கஸ்ஸாப் என்று அவனுடைய பெயர். அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அரசல முசைமத்து சஹீபத்தன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கடிதம் போட்டான். மின் முசைலமத்த ரசூலில்லாஹி இலா முஹம்மதின் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வான முசைலமா எழுதுகிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதும் கடிதம். அலா இன்னி ஊதீதுல் அம்ர மஅக், நான் உங்களோடு சேர்த்து நபித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஃபலக்க நிஸ்ஃபுல் அர்தி ஒலி நிஸ்ஃபுஹா, பூமியில பாதி உங்களுக்கு மீதி பாதி எனக்கு கடிதம் எழுதணும். இந்த பூமியை ரெண்டா பிரிச்சுக்கிடுவோம், பாதி பூமி உங்களுக்கு மீதி பாதி எனக்கு எழுதுன்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிட்டாங்க, பூமி ரப்புக்கு சொந்தம், அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுக்கு நல்வடிவை கொடுப்பான் என்று ஒரு கடிதம் பதில் எழுதினான். அவன் முசைலமா நிறைய சட்டங்களை சொன்னான். அன்ன முசைலமத்து இப்னு ஹபீப் ரசூலுல்லாஹ், அவன் சொன்னான், ரசூலுல்லாஹ்வான நான் முசைலமா, நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை சொல்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொல்லிட்டு போனாங்க, கத் வலஅ அன்கும் ஸலாத்தைனி மிம்மா ஆதாக்கும் பிஹி முஹம்மதுன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த நபி அவர்கள் எந்த தொழுகையை உங்களுக்கு கடமையாக்கினார்களோ அதுல 2 உங்களுக்கு குறைக்கப்பட்டுருச்சு. இந்த 5ல் 2 குறைக்கப்பட்டுருச்சு. முசைலமா அவன் தன்னை நம்பியவர்களுக்கு அவன் சொன்னான், ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர், இனிமே யாரும் ஃபஜ்ர் தொழுகையும் இனிமே இஷா தொழுகையும் யாரும் தொழுக வேண்டியதில்லை, அந்த 2ஐயும் நீக்கி விட்டதாக அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்திருக்கிறான் ஜிப்ரீல் மூலமாக என்றெல்லாம் சொல்லி அந்த முசைலமத்துல் கஸ்ஸாப் உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே வந்தான். அவன் அதற்கான தீர்வு செய்யப்பட்டு விட்டது. யமாமா யுத்த காலத்திலே சையதுனா வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனுடைய கதையை முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதேபோல யமனிலே அஸ்வதுல் அனசி என்று வருவன் தான் நபி என்று அவன் வாதிட்டு வந்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கு பின்னாலே பல பொய்யர்கள் வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அதையும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாம வாழ்ந்த காலத்தில் 2 பேரை கேள்விப்படுறோம். நாமளும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே மிர்சா குலாம் அஹமது காதியானின் ஒரு ஆளு, அவருடைய நம்பிக்கை என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலாம் இல்லை, அவர் மௌத்தா போயிட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத்தா போயாச்சு என்று இதுபோல் உள்ள சில வகை வருவதாக தனக்கு சொன்ன மிர்சா குலாம் அஹமது காதியான். அது மாதிரி ரஷாத் ஹலீஃபான்னு ஒருத்தன் வந்தான் நம்ம காலத்தில். ரஷாத் ஹலீஃபா அவன் சொன்னா, எனக்குண்டான அற்புதம் முஅஜிஸா என்னன்னா 19 நம்பர் ஆய்வு செய்தீங்கன்னா அது எனக்குள்ள அற்புதம். அவனுடைய வாதம் என்னன்னு சொன்னா, ரஷாத் ஹலீஃபா அவனுடைய வாதம், நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவன். அவன் என்ன சொன்னா, லா அம்பியா இல்லா இப்ராஹிம் முஹம்மதுன் ஓஹுவ, உலகத்தில் நபிமார்களே மொத்தம் 3 பேர் தான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 2 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3வது நான் அப்படின்னா. மொத்தமே நபிமார்களே 3 பேர் தான். ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரிந்து வைத்திருக்க வேண்டும், உலகத்தில் பொய்யர்கள் வருவார்கள் என்று சொன்னார்களே அல்லாஹ்வுடைய ரசூல். அவன் சொன்னான், ரஷாத் ஹலீஃபா என்பவன், மொத்தமே நபிமார்களே 3 பேர் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3வது நான் அப்படின்னு சொன்னான். வகால இன்ன ஜிப்ரீல், எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள். அவன் சொன்னான் ரஷாத் ஹலீஃபா, அன்னமை யமூத் கபல 40 லம் யுஹாசப், யார் 40 வயதுக்கு முன்னால மௌத்தாயிட்டாங்களோ, அந்த 40 வயதுக்கு முன்னால் மௌத்தாகி ரஷாத் ஹலீஃபாவை அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் உடனடியா சொர்க்கம், சந்தேகமே இல்லாம உடனடியா போயிருவான்ட்டான். அருமையானவர்களே, அதனாலே நாம காலகட்டத்தினுடைய இந்த விஷயங்களையும், என்ன ஒரு மனிதர் ஹிதாயத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் 2 விஷயம் விளங்கணும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னால் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வின் அருள்வத்த நன்மக்கள் நடந்த பாதை என்ன அதுவும் தெரியணும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹீன், ரப்பினுடைய கோபத்திற்குள்ளானவர்கள் வழிகட்டவர்கள் யார் அதையும் தெரிந்திருக்க வேண்டும். சத்தியவான்களுடைய பாதையும் தெரிய வேண்டும், அசத்தியவான்களுடைய பாதையும் என்னன்னு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களில் அவருடைய தனித்தன்மைகளிலே உள்ளது முக்கியமான 2 விஷயம். ஒன்று, அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி, உலகத்தினுடைய பொது நபி. ஒரு காலகட்டம், ஒரு ஊர், ஒரு பகுதி,
ஒரு சமூகம் என்றெல்லாம் இல்லாமல் கியாமத்து வரை அவர்கள் நபி. இரண்டாவது, அவர்கள்தான் இறுதி நபி. அதற்கு பின்னால் நபுவத்திற்குண்டான எந்த ஒரு நிலையும் உலகத்தில் இல்லை என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு ஹதீஸ்களின் வழியாக, பல்வேறு உதாரணங்களின் வழியாக, பல்வேறு செய்திகளின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை வலிமையானதாக ஆக்கி அருள்வானாக. வழிகட்ட எல்லா கூட்டங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மையும் சமூகத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. எனவே எந்த காலகட்டத்திலும் சரி, முஸ்லிம்களில் இருந்தோ வெளியிலிருந்தோ தன் நபீன் யாராவது சொன்னால் பச்சை பொய்யன் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களை அல்லாஹ் விளங்கும் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.